இன்று நம் வீட்டில் சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசாலா. சப்பாத்தி மாவு பிணைஞ்சு விட்டு வச்சாச்சு. உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோம். அந்த பாருங்கள், கருவேப்பிலை தளத்தில் வீட்டு செடியிலேருந்தே கருவேப்பிலை செடி அதுலேருந்தே 10 வருஷம் ஆச்சு மரம். அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ இந்த வெயிலுக்கு எல்லாருக்கும் மயக்கம் வருது. அதனால் சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்க்கணும். அப்படின்னா பெரிய வெங்காயம் கொஞ்சம் சூடு, அதனால் இது டேஸ்ட்டுக்காண்டி பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம் தான் நறுக்கியிருக்கிறேன். உருளைக்கிழங்கு சின்ன சின்ன கட் பண்ணி கொஞ்சோண்டு இஞ்சி அப்படி எடுத்து எரியிற மாதிரி எடுத்து போடுற மாதிரி, கொஞ்சம் தக்காளி சேர்த்தா இது எல்லாருக்கும் பிடிக்கும். பச்சை மிளகாய் நைஸாக அன்றைக்கி போட்டால் மென்று தொட்டுருவோம். இது போட்டு வதக்கிட்டு எடுத்து சாப்பிடும்போது பச்சை மிளகாய் கீழே போடுற மாதிரி. இப்போ இது மசாலா வைக்க போகிறோம். இது எல்லோரும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் போடுவாங்க. எங்கள் வீட்டில் அதெல்லாம் போட்டால் யாருக்கும் பிடிக்காது. பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை போட்டு இது போட்டுருவோம். பச்சை மிளகா வதங்கிருச்சு. வெங்காயமாக சிவக்க வச்சோன்னா உருளைக்கிழங்கு போட வேண்டியது. உருளைக்கிழங்கு பெசரி வச்சுட்டோம். வெங்காயம் வதங்கி விட்டோம். நடுவில் தக்காளி வச்சு இந்த உப்பு போட்டுட்டா தக்காளியும் வதங்கி நச்சுக்க வேண்டாம். வீட்டில் 4 தேய்ச்சி போட்டால் சப்பாத்தி எல்லாருக்கும் பிடிக்கும். இப்படி தான் சாப்பிடுவாங்க. 4 இதெல்லாம் வரணும். உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுருக்கோம். இப்போ சப்பாத்தி போட்டுருக்கோம். அப்புறம் சப்பாத்தி கோதுமை வாங்கி மிஷினில் அரைச்சிட்டு வந்து தான், எதுவுமே சேர்க்கல. கோதுமை மாவு கிடையாது. கொஞ்சம் ஆயில் பிணைஞ்சு ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு போட்டால் நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கும் இந்த மாதிரி மசாலா ரெடிங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கெட்டியான தான் பிடிக்கும். இப்போ இது பொட்டுக்கடலை மாவு மற்ற கடலை மாவுலாம் கரைச்சி ஊற்றினா பிடிக்காது. இதுதான் வீட்டு சமையல். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. சாப்பிட்லாம் வாங்க. இதுதான் இப்படி தான் உருளைக்கிழங்கு